வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தேவனுடைய செய்தி தேவனிடத்தில் திரும்புதல். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் ஆவன. இதுல 2 வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும் நீங்க எல்லாரும். ஒண்ணு, சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி. 2வது, கர்த்தருடைய பண்டிகை. அல்லேலூயா. ஒரு பண்டிகை அப்படின்னா தமிழ்ல நம்ம ஏதோ ஒரு விழா அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா? ஆமா. ஆனால் எபிரேய பாஷையில நம்ம பார்க்கும்போது தேவன் இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்ட பதம் மிக்ரா. மிக்ரா மிக்ரா என்றால் சபை கூடுதல். சபை கூடி வந்து அவன் ஒத்திகை பார்க்க வேண்டும். சபை எல்லாரும் கூடி வந்து ஒத்திகை பார்க்க வேண்டும். அந்த வசனத்துல அதான் எழுதப்பட்டிருக்கு, சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கணும். அவங்க ஏதோ ஒரு காரியத்தை ஒத்திகை பண்ணணும்னு தேவன் சொல்றார். ஹல்லேலூயா. என்ன ஒத்திகை பண்ணணும்னா கர்த்தருடைய பண்டிகை. பண்டிகை அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றோம்? ஃபீஸ்ட். ஃபீஸ்ட்னு சொல்றோம். ஆனா ஹீப்ருல மோயேத். மோயேத் அப்படின்னா அப்பாயிண்டட் டைம் ஆஃப் தி லார்ட். தேவனுடைய முன்குறிக்கப்பட்ட நேரம். அந்த தேவனுடைய முன்குறிக்கப்பட்ட நேரத்துல இஸ்ரவேலர் ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்து ஒரு ஒத்திகை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு 7 பண்டிகைகளை தேவன் கொடுத்தார். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த 7 பண்டிகை, ஒன்று பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல், அதாவது பஸ்கா பண்டிகை. 2வது புளிப்பில்லா அப்ப பண்டிகை. 3வது முதற் பலன் பண்டிகை. 4வது அறுப்புக்கால பண்டிகை. 5வதாக எக்கால பண்டிகை. 6வதாக பாவ நிவர்த்தி பண்டிகை. 7வதாக கூடார பண்டிகை. இந்த 7 பண்டிகைகளும் ஒரு குறிப்பிட்ட மாதத்துல குறிப்பிட்ட தேதியை முன் குறித்து தேவன் சொல்லி இருக்கிறார். அப்பனா அது தேவனுடைய ஒரு அப்பாயிண்டடான டைம். ஹல்லேலூயா. அந்த டைம்ல தேவன் ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு. அது ஒரு காலத்தில் மாத்திரம் அல்ல, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அல்லது அடுத்து வரக்கூடிய 1000 வருட அரசாட்சி காலம், அதுல அந்த ஒவ்வொரு வருடமும் அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல தேவன் ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு. ஹல்லேலூயா. ஆகவே இந்த முதல் 4 பண்டிகை என்ன செஞ்சிருச்சு? நடைபெற்றாயிற்று. அதை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த 5வது பண்டிகை, 6வது பண்டிகை, 7வது பண்டிகையை பற்றி லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வசனங்கள்ல நம்ம அங்க பார்க்கிறோம். அதுல அந்த 5வது பண்டிகையா இருக்கக்கூடிய ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட், எக்கால பண்டிகை. இந்த எக்கால பண்டிகையை அவங்க எப்ப கொண்டாடுவாங்க அப்படின்னா டிஷ்ரே. இந்த டிஷ்ரே மாதத்துல அவங்க என்ன செய்வாங்க? கொண்டாடுவாங்க. சில அந்த எபிரேய வார்த்தைகளையும் நம்ம படிச்சாதான் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு என்ன செய்யும்னா தெரியும். டிஷ்ரே. டிஷ்ரே அப்படின்னா 7வது மாதம் அப்படின்னு பொருள். ஆனா அந்த 7வது மாதத்தை அவங்க வருடத்தின் முதல் மாதமாக கொண்டாடுவாங்க. இப்ப நமக்கு முதல் மாதம் எது? மாதத்தின் முதல் மாதம் முதல் தேதி எது? ஜனவரி 1. ஆனா பேங்க்ல அக்கௌண்ட்ல கணக்கு முடிக்கும் போது அவங்க ஒரு மாதத்தை வச்சிருக்கிறாங்க, ஏப்ரல் மாதத்துல. அப்ப அவங்களுக்கு அதுதான் என்ன செய்யுதுன்னா வருடத்தின் முடிவும் வருடத்தின் ஆரம்பமும். அதை போல வேதாகமத்தின் படி அவர்களுக்கு முதல் மாதம் இந்த 7ஆம் மாதமா இருக்கக்கூடிய டிஷ்ரே, அதுல முதல் தேதியில தான் அவங்க என்ன பண்டிகை கொண்டாடுறாங்கன்னா எக்கால பண்டிகை கொண்டாடுறாங்க. அந்த எக்கால பண்டிகையில் இருந்து 10 நாள் கழிச்சு 10ஆம் தேதி அவங்க பாவ நிவர்த்தி பண்டிகை, அதாவது யாம் கிப்பூர் அப்படிம்பாங்க. யாம் அப்படின்னா நாள் அப்படின்னு, டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அந்த யாம் கிப்பூர் அந்த பாவ நிவர்த்தி பண்டிகையை அவங்க கொண்டாடுவாங்க. அதுல இருந்து 5 நாள் கழிச்சு அவங்க கூடார பண்டிகை என்ன செய்யறாங்கன்னா கொண்டாடுறாங்க. இப்ப இந்த எக்கால பண்டிகை அவங்க இந்த டிஷ்ரே 1ஆம் தேதிக்கு முன்னாடி அவங்க தேவனிடத்தில் சேருவாங்க. இந்த நாட்கள் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க தேவனிடத்துல சேருவாங்க. எப்படி சேருவாங்க அப்படின்னா
சில புஸ்தகங்களை குறித்து அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருவோம். பரலோகத்துல சில புஸ்தகங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, என்ன புஸ்தகங்கள் இருக்குன்னா, சங்கீதம் 139 அதிகாரம் நினைக்கிறேன், 139 அதிகாரம் 16வது வசனத்துல உருவேற்படும் புஸ்தகம் அப்படின்னு இருக்கு. புக் ஆஃப் லிவிங். அதாவது எந்த மாதத்துல எந்த நாளுல நமக்கு கண்ணு உருவாகணும், எலும்பு உருவாகணும், ஆல்ரெடி நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னாடியேவும் தேவன் டிசைன் பண்ணிருக்கிறார். எந்த மாதத்துல நம்ம பிறக்கணும், எந்த வயதுல என்னென்னலாம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு ஏற்கனவே தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்னா முன் குறித்து வைத்திருக்கிறார். அப்படி புக் ஆஃப் லிவிங் அப்படின்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. இரண்டாவதாக புக் ஆஃப் லைஃப், ஜீவ புஸ்தகம். இந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவங்க தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்க. மூன்றாவதாக புக் ஆஃப் டியர்ஸ், அதாவது கண்ணீரின் புஸ்தகம். நம்முடைய அலட்சியங்களை எல்லாம் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய திருப்தியில சேர்த்து வைத்திருக்கிறார். அதுக்கெல்லாம் ஒரு பலன் நம்ம கொடுப்பார் ஆண்டவர். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு வேதனை, வருத்தங்கள், துன்பங்கள் எல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்கல்ல, ஏதோ தேவன் காணாதவர்கள் போல இல்ல, அவ்வளவுத்தையும் தேவன் பார்த்திருக்கிறார். அப்ப புக் ஆஃப் டியர்ஸ், இந்த கண்ணீரின் புஸ்தகம் இருக்கிறது. நாலாவதாக நம்முடைய புக் ஆஃப் ஒர்க், நம்முடைய கிரியைகளின் புஸ்தகம். நம்ம என்னென்ன செயல்கள்லாம் செஞ்சிருக்கிறோம், இது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இருக்கிறது. ஐந்தாவதாக புக் ஆஃப் ரெமம்பரன்ஸ், அதாவது ஞாபக புஸ்தகம். இந்த ஞாபக புஸ்தகத்தை வச்சுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த புக் ஆஃப் ரெமம்பரன்ஸ் அந்த புஸ்தகத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா அவங்க இந்த 7ஆம் மாதம் முதல் தேதியில அந்த எக்காத பண்டிகை கொண்டாடுற அன்னைக்கு இந்த புஸ்தகத்தை குறித்ததான ஒரு முக்கியத்துவத்தை அவங்க சொல்றாங்க. அந்த நாள்ல இந்த புஸ்தகம் திறக்கப்படுவதாக அவர்கள் நம்புகிறார்கள். அல்லேலூயா. மல்கியா 3ஆவது அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த ஞாபக புஸ்தகம் ஒன்று பரலோகத்தில் இருக்குது. அதுல கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தை குறித்து தியானிக்கிறவர்களையும் தேவன் அவைகளை கவனித்து கேட்டு அவர்களுடைய பெயர்களை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா எழுதுகிறார். அல்லேலூயா. அப்ப நாம கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணணும்னா தியானம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். சுவிசேஷத்தை நாம அறிவிக்கணும். கட்டாயம் நம்ம இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லும் போது பரலோகம் கவனித்து கேட்கிறது. அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்களோ, அவர்கள் கேட்கிறார்களோ கேட்கவில்லையோ, அவர்கள் நம்முடைய சுவிசேஷத்தை எதிர்க்கிறார்களோ, அதை பத்தி நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் சுவிசேஷ வசனத்தை, கர்த்தருடைய நாமத்தை அவர்களுக்கு நாம் பிரசங்கிக்க வேண்டும். அப்படி நாம் பிரசங்கிக்கும் போது தேவன் அவைகள் எல்லாம் என்ன செய்யறாருன்னா எழுதி வைக்கிறார். நம்ம ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்ம பயப்படுறோம். பாப்பாக்க சாட்சி சொன்னா நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். அப்ப தேவனுக்கு பயந்து இந்த காரியத்திலிருந்து விடுபடுகிறதுனால தேவனுக்காக நான் இந்த பேச்சை பேச மாட்டேன், மற்றவங்களை பத்தி குறை சொல்ல மாட்டேன், மற்றவங்களை பத்தி நான் அவதூறு பரப்ப மாட்டேன், நான் இந்த பாவத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு கர்த்தருக்கு பயந்து நீங்க எடுக்கிற ஒவ்வொரு செயல்களையும் தேவன் எழுதி வைக்கிறார். இந்த புஸ்தகம் எல்லாருக்கும் ஆனது கிடையாது. கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அப்புறம் கர்த்தருடைய நாமத்தை தியானிச்சு மற்றவங்களுக்கு அறிவிக்கிறவர்களுக்காக, ஊழியம் செய்கிறவர்களுக்காகவே தேவன் எழுதுகிற புஸ்தகம். ஹல்லேலூயா. இது தமிழ்ல ஞாபக புஸ்தகம்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஹீப்ருல அதுக்கு பேரு சிக்கரோன். சிக்கரோன், SIKRON, சிக்கரோன். சிக்கரோன் அப்படின்னா என்ன அப்படின்னா தேவன் நமக்காக செய்ய வேண்டிய நன்மைகளை அதுல எழுதி வச்சிருக்கிறார். டேட்டோட எழுதி வச்சிருக்கிறார்.
அடுத்த வருஷத்துல அல்லது அடுத்த மாதத்துல நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம் இல்லையா ஊழியர்கள், அவருக்கு பயந்து தீமையை விட்டு விளையிருக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்காக ஒரு டேட்டை போட்டு ஆண்டவர் எழுதி வச்சிருப்பார், ஞாபக புஸ்தகத்துல எழுதி வச்சிருப்பார். சிக்கரோன் அப்படின்னா முன்குறிக்கப்பட்ட ஒரு நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு வேலை, முன்குறிக்கப்பட்ட நேரத்துல செய்ய வேண்டிய அற்புதம், அதை தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு. இத அவங்க என்ன சொல்றாங்கன்னா யாம் ஹாசிக்கரோன், யாம்னா நாட்கள் சொல்லணும், அதனால அவங்க அது ரிமெம்பரன்ஸ் டே, அதாவது ஞாபகத்தின் நாள், அன்றைக்கு ஞாபக புஸ்தகத்தை அவர் திறக்கிறார் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. என்னைக்கு? டிஷ்வே 1ஆம் தேதி, அந்த எக்கால பண்டிகை அன்றைக்கு ஞாபக புஸ்தகத்தை தேவன் திறக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? நம்புறாங்க. அப்ப ஞாபக புஸ்தகத்துல நம்முடைய பேர் எழுதப்படணும் அப்படின்றதுக்காகவும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஞாபக புஸ்தகத்துல நம்முடைய பேர் எழுதப்படணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த டிஸ்னே 1ஆம் தேதிக்கு முன்னாடி 30 நாட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது அதற்கு முந்தின மாதம் எழும் மாதம், 1ஆம் தேதியில இருந்து டிஷ்வே 1ஆம் தேதி வரைக்கும் அவங்க 30 நாட்கள் தேவனிடத்துல நெருங்கும்படிக்கு, தேவனிடத்துல சேரும்படிக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவங்க ஆயத்தமாகறாங்க. நீங்க பழைய ஏற்பாட்டுல வாசிக்கும் போது மோசே இடத்திலையும் யோசுவா இடத்திலும் தேவன் அடிக்கடி சொல்வார், நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொண்டு, நீங்கள் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு நீங்க என்னிடத்துல திரும்புங்க, நாளைக்கு உங்களை என்ன செய்வேன்? அற்புதத்தை செய்வேன். அப்ப சுத்திகரிக்கிறது என்னன்னா நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல வரணும். அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அந்த பரிசுத்தத்துக்கு தக்கதாக அற்புதங்களை செய்வார். அது ரிமெம்பரன்ஸ் புஸ்தகத்துல எழுதியிருந்தாங்கன்னா அற்புதங்களை செய்ய முடியும். ஆகவே இந்த ரிமெம்பரன்ஸ் புஸ்தகத்துல அவங்க பேர் எழுதப்படுவதற்காக அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த டிஸ்னே 1ஆம் தேதியில இருந்து 10 நாட்கள் வரைக்கும் அவங்க பரலோகம் திறந்திருக்கும்னு நம்புறாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு பரலோகம் திறந்திருக்கும் போது அன்னைக்கு 1ஆம் தேதி அந்த ஞாபக புஸ்தகம் என்ன செஞ்சிரும்னா திறந்துரும். அந்த 10 நாட்கள் அற்புதத்தின் நாட்கள், அது ஆச்சரியத்தின் நாட்கள், அது மகிமையின் நாட்கள். ஹல்லேலூயா. பயங்கர அற்புதமா இருக்கும். இத தேவன் ஒவ்வொரு டிஷ்னே 1ஆம் தேதியும் ஏதோ ஒரு மகிமையான காரியத்தை உலகம் உண்டானதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த யூதர்கள் அதை ரொம்ப அதிசயமா அவங்க நம்புறாங்க. நீங்க நோவாவுடைய வாழ்க்கையில கவனிச்சு பார்க்கும்போது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல தேவன் அவங்க அந்த பேழையில இருக்கிறாரு, நாட்டு அந்த மிருகங்களையும் நோவாவையும் தேவன் என்ன செய்யறாரு? நினைவு கூறுகிறார். அது எப்ப நினைவு கூறுகிறார் தெரியுமா? அந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் அதுல 13வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அவனுக்கு 600 வயதாக ஆகும் போது அந்த முதல் மாதம் முதல் தேதி, ஹல்லேலூயா, அந்த முதல் மாதம் முதல் தேதி ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. ஏன்னா அன்னைக்கு ஞாபக புஸ்தகம் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். பரலோகம் என்ன செய்யும்? திறக்கப்படும். தேவன் தன்னுடைய கிரியைகளை, அற்புதமான ஆச்சரியமான கிரியைகளை செய்கிற நேரம். ஹல்லேலூயா. ஆகவே அதனால ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சுட்டே தான் வர்றாரு. நீங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள்ல அங்க இத்தாலியா பட்டணத்தாகிய கொர்நேலியோ குறித்து நாம அங்க வாசிக்கிறோம். அவன் பண்ண ஜெபங்களும் அவன் செய்த தானம் கர்மங்களும் தேவ சந்நிதியில நினைவூட்டுதலா போய் எட்டுச்சான். அல்லேலூயா. நான் என்ன ஒரு கணக்கு யோசிக்கிறேன் அப்படின்னா பாஸ் ஓவர் அன்னைக்கு தான் ஆண்டவர் பஸ்கா பலியானார். எப்போ? ஆவிக் மாதம் 14ஆம் தேதி. அதாவது நமக்கு எப்போ வருது அப்படின்னா மார்ச்ல இருந்து ஏப்ரல்ல வருது. அன்னைக்கு இயேசு அவர் மரித்து பஸ்கா பண்டிகையாக அவரில் அந்த பண்டிகை நிறைவேறுகிறது. அடுத்த நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை அவரில் நிறைவேறுகிறது. மூன்றாவதாக முதற் பலன் பண்டிகையும் அவரிடத்தில் நிறைவேறுகிறது. அதிலிருந்து 50வது நாள் கரெக்டா பெந்தேகோஸ்தே பண்டிகை, அறுவடையின் பண்டிகை. அதுவும் சரியாக அந்த சேர்ப்பு கால பண்டிகை. அந்த 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் சீசர்கள் மேல பலமா ஊற்றப்படுறாரா. அப்புறம் இந்த சீசர்கள் என்ன பண்றாங்க? எல்லா இடங்களிலும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. நல்ல கவனிங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க.
அப்ப பெந்தேகோஸ்தே பண்டிகையை நம்ம காலத்தின்படி ஏறக்குறைய ஜூன் மாசத்துல வந்தது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதங்கள்ல சீசர்கள் பல இடங்கள்ல என்ன செய்யறாங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அற்புத அடையாளங்கள் நடக்குது. பல இடங்கள்ல எழுப்புதல் நடக்குது. ஆக இந்த அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த டிஷ்னே மாதம் வருது. சரியான அந்த மாத வரங்குலையும் கொர்நேலியுவுக்கு சுவிசேஷம் என்ன செய்யுதுன்னா போகுது. அந்த மாதத்துல அவன் செஞ்ச நன்மைகள் எல்லாம் பரலோகத்துக்கு போனதுனால அந்த குறிப்பிட்ட டிஷ்னே 1ஆம் தேதி வரும்போது வரலாற்று அறிஞர்கள் எப்படி சொல்றாங்க, அந்த நாட்கள்ல தான் தேவதூதன் பரலோகத்திலிருந்து வந்து இறங்கி வந்து அது நினைப்பூட்டுதலா இருந்ததாக சொல்லுறாங்க. ஹல்லேலூயா. அப்ப உன்னுடைய ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலா வந்ததுனால இப்ப ரோஷ் ஹஷானா அன்னைக்கு அந்த ஞாபக புஸ்தகம் ஓபன் ஆயிருக்கு. உனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. என்ன அற்புதம் அப்படின்னா, மிகப்பெரிய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவர் கேட்கிறார். பேதுரு வழியாக அவன் சுவிசேஷத்தை அவங்க கேட்கிறாங்க. அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பலமாய் அவர்கள் மேல பொழிந்தருளுகிறார். யாருன்னா கொர்நேலியு தன்னோடு கூட இருந்த எல்லாரையும் அவன் கூப்பிட்டு அவங்க வீட்டுல வச்சிருந்தான். ஒரு மிகப்பெரிய அற்புதம். கொர்நேலியு இன்னைக்கு சுவிசேஷத்தை கேட்கணும், கொர்நேலியு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்படணும். ஏற்கனவே தேவன் அவர் செஞ்ச தான தர்மங்களினாலையும் அவன் பண்ண ஜெபங்களினாலையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. கரெக்டா அந்த ரோஷ் ஹஷானா அன்னைக்கு அந்த ஞாபக புஸ்தகம் திறக்கப்பட்டு அன்னைக்கு தேவன் அந்த 10 நாட்கள்ல நன்மையை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஞாபக புஸ்தகம் திறக்கிற அந்த நாள்ல இருந்து 10 நாட்கள் அந்த புஸ்தகத்திற்கான அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அற்புத அடையாளங்கள் ஒவ்வொரு ஜனத்திற்கும் தேவன் செய்வார் அப்படின்னு யூதர்கள் பலமா அதை நம்புறாங்க. ஹல்லேலூயா. ராகேலை தேவன் என்ன செஞ்சாருன்னா நினைவு கூர்ந்தார். ராகேலை தேவன் நினைவு கூர்ந்து அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி ஆண்டவர் செய்தார். அப்ப தேவன் நம்மளை நினைவு கூர்ந்தா தான் நமக்கு அற்புதம் நடக்கும். நினைவு கூறணும் அப்படின்னா நினைவு கூறுகிற அந்த ஞாபக புஸ்தகத்துல எழுதப்படணும். ஞாபக புஸ்தகத்துல எல்லாருடைய பெயரையும் எழுதிட முடியாது. ஹல்லேலூயா. அப்ப ஞாபக புஸ்தகத்துல நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும். அடுத்து கர்த்தருடைய நாமத்தை தியானம் பண்ண வேண்டும். மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும். இதை நம்ம செய்யும் போது நீங்க இப்ப செய்யறீங்க இல்லையா, ஜெபக்குழு நடத்துறீங்க, சிறுவர் ஊழியம் செய்றீங்க, வாலிப ஊழியம் செய்றீங்க, மருத்துவமனை ஊழியம் செய்றீங்க, கிராமங்கள்ல போய் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம். இதையெல்லாம் தேவன் என்ன செய்யறாரு? எழுதுகிறார். ஹல்லேலூயா. அந்த டிஷ்னே 1ஆம் தேதி அதை தேவன் ஓபன் பண்றார். அன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யறார். டிஷ்னே 1ஆம் தேதி அவங்களுக்கு வருது அப்படின்னா நமக்கு எப்போ வருது அப்படின்னா செப்டம்பர் மாசம் 23ஆம் தேதி நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல வரக்கூடிய செப்டம்பர் 23ஆம் தேதி இருக்கிறீங்களா எல்லாரும்? செப்டம்பர் 23ஆம் தேதி இஸ்ரவேலர்களுக்கு டிஷ்னே மாதம் 1ஆம் தேதி வருகிறது. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த 1ஆம் தேதி அந்த 1ஆம் தேதியிலிருந்து டிஷ்னே 1ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்றாங்க? 30 நாட்கள் தன்னுடைய கிரியைகளை சுத்திகரிக்கிறாங்க. தேவனுக்கு பயப்படுறாங்க. தேவனை பற்றியே அவங்க பேசுறாங்க. தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அவங்க ஆள் மனசுல அந்த புஸ்தகத்தை குறிச்சு ரொம்ப கவனம் இருக்கு. நமக்கு அந்த புஸ்தகத்தை குறிச்சு அவ்வளவு விவரம் இல்லை. ஆனா அவர்கள் அந்த புஸ்தகத்திற்காக அவங்க ரொம்ப கவனம் செலுத்தி அதற்காக செயல்படுறாங்க. ஹல்லேலூயா. நமக்கு 1ஆம் தேதி என்னைக்கு தெரியுமா? நாளைக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி. நாளைக்கு 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் 30 நாட்கள். அப்ப நம்மளும் தேவனிடத்துல சேரலாமா? அவங்க ஒத்திகை பார்க்கிறாங்க. ஆக்சுவலி ஒத்திகை எக்கால பண்டிகைக்கு அவங்க ஒத்திகை பார்க்கிறாங்க. ஆனா எக்கால பண்டிகை நம்ம இடத்துலதான் ஒரிஜினலாவே நிறைவேறணும். எக்கால பண்டிகையில என்ன நடக்கும்னா ராப்சர் நடக்கும், எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். அந்த 1ஆம் தேதி வந்துருச்சு அப்படின்னா நாமளும் ஆயத்தமா இருக்கணும். ஒத்திகை பண்ணுவோம். ஒருவேளை வந்துட்டாருன்னா போயிருவோம். ஹல்லேலூயா. ஆகவே அந்த செப்டம்பர் 23ஆம் நாளையில இருந்து 30 நாட்கள் நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் அடிக்கடி சொன்னார், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய சிந்தை, உங்களுடைய செயல்கள், உங்களுடைய கிரியைகள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க தேவனுக்கு பயப்படுங்க.
இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது, இப்படிலாம் நான் செய்யணும், இது நான் தேவனுக்கு நடிக்க இந்த நாட்களை 30 நாட்களை நீங்க கழிங்க. இவ்வளவு நாட்கள் நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ தெரியாது, ஆனா இந்த நாட்கள்ல உங்களுடைய கிரியைகளை சரிப்படுத்துங்க. நான் சொல்றது எல்லாரும் கேட்கறீங்களா? சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள் எல்லாரும் கேளுங்க. ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். இயேசு கிறிஸ்து மத்திய ஆலயத்துல வர போறாரு. அந்த எக்கால பண்டிகை அன்னைக்கு 100 எக்காலங்களை ஊதுவாங்க. அந்த கடைசி எக்காலம் ஊதும் போது நாம் எல்லாரும் இந்த இடத்திற்கு கிளம்பிடணும். ஹல்லேலூயா. ஆக அவங்க அந்த செப்டம்பர் 23ஆம் தேதிக்காக நாளையிலிருந்து உபவாசத்தில் இருக்கிறாங்க. ஒருவேளையாவது நீங்க இந்த 30 நாளும் உபவாசம் இருங்க. ஒருவேளை காலையிலையா அல்லது மதியம் இரவா, ஏன்னா தேவனிடத்துல நம்ம சேரணும் இல்லையா? ஒருவேளை 30 நாட்களும் உங்களால முடிஞ்சா உபவாசம் இருக்கு. 30 நாள் உபவாசம் இருக்கு. 30 நாட்களும் நீங்கள் அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க. உங்களை தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்துங்க. உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க. சுவிசேஷத்தை யாருக்காவது இந்த வரைக்கும் நீங்க சொல்லாம இருந்தா, அவங்க கேட்கிறாங்களோ கேட்கலையோ, நான் உங்களுக்கு சொல்றேன், அவருடைய நாமத்தை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே அவங்க ரொம்ப முக்கியமா ஒண்ணு என்றாங்க. ஒருவேளை அந்த புஸ்தகத்துல எழுதப்படாம இருக்கிறதுக்கு ஒரு காரணத்தை அவங்களே நம்புறாங்க. யாருடைய பேர் அவங்க அந்த புஸ்தகத்துல எழுதப்படாது, எந்த கிரியைகளின் நிமித்தம் அந்த ஞாபக புஸ்தகத்துல பேர் எழுதப்படாதபடி மறுக்கப்படும் தெரியுமா? அதை அவங்க நம்புறாங்க. மன்னிக்காம இருந்தா ஞாபக புஸ்தகத்துல எழுதவே முடியாது அப்படின்னு யூதர்கள் நம்புறாங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம யாராவது மன்னிக்காம இருக்கிறோமா? நமக்கு அநியாயங்கள் நடந்திருக்கலாம், நம்மளை காயப்படுத்தி இருக்கலாம், ஆனா எல்லாரையும் மனசார நீங்க மன்னிச்சிருங்க. ஒருவேளை இவ்வளவு நாளா நம்ம கர்த்தரை பின்பற்றி வந்திருக்கிறோம், இத்தனை நாட்களா ஊரை எதிர்த்து, உலகத்தை எதிர்த்து, குடும்பத்தை எதிர்த்து இயேசுவுக்காக நம்ம நின்றுக்கிறோமே, இது எல்லாம் செஞ்சிடும், ஆனா எல்லாரையும் மன்னிச்சிருக்கிறோமா? எத்தனையோ காயங்கள், எத்தனையோ சொந்த பந்தங்களால, நம்ம பல விதங்கள்ல பல குடும்ப சூழ்நிலைகளால நம்ம காயப்பட்டிருப்போம், ஆனா எல்லாரையும் மன்னிச்சிருக்கிறோமா? மன்னிக்கல அப்படின்னா, நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், மன்னிக்கல அப்படின்னா இந்த ஞாபக புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட முடியாது. ஹல்லேலூயா. அதுவே ஒரு பெரிய தடையா இருக்கும். அதுக்கு ஆதாரமாக நீங்க மார்க்கு புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல 23 முதல் 26 வரைக்கும் நீங்க வசனத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க அப்புறம் படிங்க. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்துல தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லி தன் மனசுல சொன்னபடியே நடக்கும் அப்படின்னு சந்தேகப்படாம விசுவாசிச்சா, அவங்க சொன்னபடியே மெய்யாகவே அது என்ன செய்யும்? நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அடுத்த வார்த்தையை சொல்றாரு, ஆனா நீங்க ஜெபம் பண்ணும் போது, நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கவனிங்க இந்த வசனத்தின் ஆழத்தை. ஆனா நீங்க ஜெபம் பண்ணும் போது யார் மேலையாவது உங்களுக்கு கசப்பு இருந்து யாரையாவது நீங்க மன்னிக்காம இருந்தீங்க அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை என்ன செய்ய மாட்டாரு? மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 வசனத்தையும் ஏன் இவ்வளவு பெரிய அற்புதத்தை சொல்லிட்டு இங்க கீழே மன்னிக்கிறத பத்தி பேசிக்கிறார்னா, நல்லா கவனிங்க. தேவன் உங்களுக்கு எப்பேற்பட்ட அற்புதங்களையும் செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதங்களையும் செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் மன்னிக்காவிட்டால் ஒரு அற்புதத்தையும் தேவன் செய்ய முடியாது. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. நாம் கட்டாயம் எல்லாரையும் மன்னிக்கணும். பெரிய அற்புதம், பெரிய மலை, பெரிய தடையை அகற்றுவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். நிறைய நாளா அற்புதங்கள் நடக்கல, நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்கு தடையா இருக்கு. ஆனா அதுக்கு தடையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், போராட்டம், பொறாமை, எரிச்சல், இவைகள் தான் நமக்குள்ள இருக்கு. இதனாலதான் பெரிய அற்புதத்தை தேவனிடத்திலிருந்து நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல. அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்களேன். நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ள நபர் நீங்க ஒவ்வொருத்தரும். நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். ஏன்னா நீங்க செய்யறது சாதாரணமான காரியம் இல்ல, மிகப்பெரிய ஊழியத்தை செய்றீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுடைய தேவனுடைய நாமத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறீங்க. ரட்சிப்பின் வழியை தெரிவிக்கிறீங்க. நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்க. நீங்க விலையேற பெற்றவங்க. உங்களுக்காக தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆனா சின்ன ஒரு விஷயம் தான், இதை யூதர்கள் அறிஞ்சு அவங்க போய் ஒவ்வொருத்தையும் ஒப்புரவாவாங்க. அந்த 30 நாட்கள்ல அவங்க ரொம்ப எல்லாரிடத்துலையும் போய் ஒப்புரவாங்க.
அதுக்கு அந்த நான் இப்ப சொல்றதுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு புரியும். நமக்கு புரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் நம்ம மன்னிக்கணும். பல வருஷமா மன்னிக்காம இருக்கிறோம், பல வருஷமா காயப்பட்டு இருக்கிறோம், பல வருஷமா கசப்பு உள்ள இருக்குது. ரொம்ப நம்ம கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய உணர்ச்சிகள் தான் எண்ணங்களா மாறும். நம்முடைய கோபம் ஒரு உணர்வு, கோப எண்ணங்களாய் மாறுகிறது, கசப்பு எண்ணங்களாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷமா இருந்தா, அன்பா இருந்தா அந்த உணர்ச்சி தான் அது எண்ணமா மாறும். ஹல்லேலூயா. ஒருத்தங்க மேல ரொம்ப கரிசனையா இருக்கிறீங்க, பிள்ளைங்க மேல, பேர பிள்ளைகள் மேல ரொம்ப கரிசனையா இருக்கும் பாத்தீங்களா, அந்த உணர்ச்சி நம்மளை ஆட்கொள்ளுகிறது. பேர பிள்ளை, என் பிள்ளை, என் மகன், அந்த உணர்வு நம்மளை ரொம்ப அதிகமா என்ன செய்யுது, ஆட்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த உணர்ச்சிகள் எண்ணங்களா மாறி, இந்த எண்ணங்கள் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய 2 உறுப்புகளை பாதிக்கிறது. நல்ல கவனிக்கணும் நான் இப்ப சொல்றது. ஹல்லேலூயா. நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய 2 உறுப்புகளை நம்முடைய உணர்வுகள் எண்ணங்களாக மாறி அது பாதிக்கிறது. எதை பாதிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு எண்டோக்ரைன் சொல்லுவாங்க. அதை பற்றி படிச்சிருக்கீங்களா? எண்டோக்ரைன் அதுல என்னது? நாளமில்லாத சுரப்பி. நாளமில்லாத சுரப்பி. ஆமா. இந்த எண்டோக்ரைன் நம்ம எண்ணும் போது நம்மளுடைய எண்ணங்கள் என்னவா மாறுது அப்படின்னா, அந்த நாளமில்லாத சுரப்பி நம்ம ஒரு விஷயத்தை எண்ணோம். நீங்க நினைக்கிறீங்க ஏதோ நம்ம சிந்திக்கிறோம், அது தலையோட போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏதோ ஒண்ணு கவலைப்படுறோம், ஏதோ ஒண்ணு கோவமா பேசுறோம், ஏதோ ஒண்ணு தலைக்குள்ளதான் சிந்திச்சுட்டு இருக்கிறோம். 5 நிமிஷம் தான் சிந்திச்சேன், படுக்கையெல்லாம் சிந்திச்சேன், அது நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ, பரிசுத்தமான எண்ணமோ தீமையான எண்ணமோ, அது மண்டையோட போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி போகாதது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த எண்ணங்கள் நம்முடைய அந்த எண்டோக்ரைன்ல ஒரு கெமிக்கல் திரவத்தை என்ன செய்யுதுன்னா உற்பத்தி செய்யுது. இந்த எண்ணங்கள் அந்த எண்டோக்ரைன் அந்த நாளமில்லாத சுரப்பி மேல மோதுது. நம்ம யோசிக்கிறோம்ல, நம்ம தலைக்குள்ள இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் அந்த நாளமில்லாத சுரப்பில போய் மோதின உடனேவும் அது ஒரு கெமிக்கல், ஒரு திரவத்தை அது சுரக்குது நம்ம மைண்டுக்குள்ள, நம்முடைய தலைக்குள்ள. அல்லேலூயா. 2வது நம்முடைய எண்ணங்கள் மூளை மற்றும் நரம்பியல என்ன செய்யுது அப்படின்னா, அதுவும் போய் பாதிக்கும் போது அங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் உருவாக்கும். நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? நாம நினைக்கிறது தலையோட போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு கெமிக்கல் திரவம் உருவாகுது. அதே சமயத்துல மூளையிலையும் நரம்புலையும் அது என்னவா மாறுது, ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாறி கெமிக்கலும் அந்த எலக்ட்ரிக்கல் ஒரு பயோ எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேட் ஆகுது. அது ஸ்டிமுலேட் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா, நல்லா கவனிங்க, அது ஸ்டிமுலேட் ஆகி அது உருவாகி நம்முடைய ரத்தத்திற்குள் கலந்து அந்த ரத்தம் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கானுக்குள்ளேயும் அது போயிடுது, நம்ம உடம்பு முழுவதும் போயிடுது. அப்ப சின்ன எண்ணம் தான் உடம்பு முழுவதும் அது எண்ணமா இருக்குது. சொல்லுவாங்க இல்லையா, அவன் முழுசு விஷம்யா, அவன் உடம்பு முழுசு விஷம்யா. அந்த எண்ணம் என்ன செஞ்சிருச்சு, அந்த விஷ எண்ணம் கொஞ்சம் உள்ள போய் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் அது என்ன செஞ்சிருச்சுன்னா போயிடுச்சு. ஹல்லேலூயா. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறிவியல் அந்த மன தத்துவம் இருக்கிறாங்க இல்லையா, இந்த மனநிலைமையில பாதிக்கப்பட்டா ஒருத்தர்கிட்ட கூட்டு போவாங்க சைக்காலஜிஸ்ட். ஆமா, அந்த மனநிலைமை டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மனுஷனுக்கு 2 எண்ணங்கள் தான் வருது. ஒண்ணு நம்பிக்கை சார்ந்திருக்கிற எண்ணங்கள், விசுவாசம் சார்ந்திருக்கிற எண்ணங்கள். 2வது பயம் சார்ந்திருக்கிற எண்ணங்கள். இந்த விசுவாசம் சார்ந்திருக்கிற எண்ணங்கள்லாம் என்ன? எல்லாருடைய சமாதானமா இருக்கிறது, எல்லாரையும் நேசிக்கிறது, எல்லாருடைய அன்பா இருக்கிறது, எல்லாரையும் மனசார மன்னிக்கிறது, எல்லாரையும் ஏற்றுக்கொள்றது. இதுதான் என்னன்னா விசுவாசம் சார்ந்திருக்கிற எண்ணங்கள். ஒரு மனுஷன் நம்பிக்கையோடு இருந்தா தான் அவனை காயப்படுத்துறான்னு பரவாயில்லடா, நம்ம வாழ்க்கை முன்னேறா, ஏதாவது நம்ம பொருளை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லப்பா, ஏசப்பா நமக்கு தருவாரு, பரவாயில்லப்பா, ஒரு அற்புதம் நடக்கும். அவனுக்குள்ள என்ன இருக்கும்னா விசுவாசம் சார்ந்திருக்கிற எண்ணங்கள் இருக்கும். ஆனா ஒரு மனுஷன் பயப்படான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பயந்து ஒரு மனுஷனா இருக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ள எப்பவுமே என்ன இருக்கணும், முத அவனுக்குள்ள வர்ற எண்ணம் மன்னியாம. அது மனநிலைமை மனத்தத்துவ அந்த டாக்டர் சொல்றாங்க. அவனுக்கு பாருங்க, அந்த டாக்டர்கிட்ட கூட்டு போனவனே அவன் நல்லா தூங்கவே மாட்டான். அந்த எண்ணம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த உணர்வுகள் எண்ணங்கள் அவனுடைய ரத்தத்துக்குள்ள கலந்து உடம்பு முழுவதும் தூங்க மறுக்கிறது, அமைதி நிலைக்கு போகிறதுக்கு மறுக்கிறது. அவன் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனை அந்த
எண்ணங்கள் எந்த அளவுக்கு பரவிருச்சு பாருங்க. அப்ப நீங்க நினைக்க கூடாது, எண்ணங்களை சாதாரணமா நினைக்க கூடாது. அது அது அசுத்தமான எண்ணங்கள்லாம் உடலை எவ்வளவு தூரம் பாதிக்கும் அப்படின்னு பாருங்க. இச்சையான எண்ணங்கள் உடலை எவ்வளவு தூரம் பாதிக்கும் பாருங்க. அதை நம்ம முதல்ல அந்த எண்ணங்கள் வரும்போது சிந்தனையிலே அதை இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யணும்னா ஜெயம் கொள்ளணும், மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நம்பிக்கை சார்ந்திருக்கிற எண்ணங்களை வளர்த்து உங்களுக்கு எண்ணங்கள் வரல. உங்களை யாருங்க கைவிட்டா? உங்களை விட்டு விலகாம உங்களை கைவிடாம இருக்கிறதுக்கு தான் இயேசு இருக்கிறார் இல்லையா? உங்களுக்காக ரத்த சிந்தினவர், சிலுவையை சுமந்தவர். உங்கள் குடும்பத்துல ஏதாவது நடக்க விட்டுருவாரா? உங்களுக்கு ஏதாவது நடக்க விட்டுருவாரா? ஏன் போய் பேதைகள் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? ஏன் அஞ்ஞானிகளை போல அதுக்கு இதுக்கும் போட்டு கவலைப்பட்டு இருக்கிறீங்க? உங்க கெமிக்கல் ரியாக்ஷன், அந்த எலக்ட்ரிக் அந்த சிக்னல் வேற விதமாலாம் உங்க உடம்பு முழுவதும் நீங்க சொல்றீங்க இயேசு கர்த்தர்னு, ஆனா உங்க உடம்பு முழுவதும் இயேசு கர்த்தர்னு சொல்லுது. அந்த சிக்னல் ஏற்கனவே நீங்க உள்ள அனுப்பிட்டீங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசம் சார்ந்திருக்கிற எண்ணங்களை நம்ம என்ன செய்யணும்னா அதிகமா வளர்க்கணும். ஹல்லேலூயா. ஆமா, அதனால நீங்க ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்கணும். இதுக்கு ஆதாரமான ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாயிராமல் தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டினையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப மாம்சத்துல நிறைய எண்ணங்கள் வரும்போது நீங்க அதை அப்படியே உள்ள விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய நீங்க அதை அனுபவிச்சிட்டீங்கன்னா ஒரு மாளிகை மாதிரி அது உருவாகிறோம், ஒரு பெரிய அரணா உருவாகிறோம். அதை அப்புறம் சரி செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு கவலைய, ஒரு துக்கத்தை அது தலையோட போகிறது அல்லங்க. ஒரு வேதனை அது தலையோட போகிறது அல்ல, அது முழு உடலையும் பாதிக்கும். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கேட்கலாம், என்னங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? அவங்க சொல்லுவாங்க, சாப்பிடவும் தோணல, வாழ்க்கையே ஒரு இன்ட்ரெஸ்டா இல்ல, ஒண்ணுமே இல்லை. அவங்க ஆல்ரெடி அவங்க என்ன அவங்க உள்ள இருக்கிறாங்க அப்படின்னா கவலை, துக்கம், பயம், போராட்டம், குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை, அது உண்மைதான். ஆனா அது எல்லாத்தையும் உள்ள விட்டதுனால அவங்களால சாப்பிட முடியல, அவங்களால நிம்மதியா இருக்க முடியல, மற்றவங்களை போல அவங்களால சந்தோஷமா இருக்க முடியல. பாருங்க, 20 வயசு தான் இருக்கும், ஆனா 40 வயசு உள்ள தோற்றம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த செல்கள் எல்லாம் வேகமா போய் அப்படி கிரியேட் செய்யுது. ஆனா சிலர் பாருங்க 60 வயசு 80 வயசு இருக்கும், 50 வயசுக்காரங்க மாதிரி இருப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, இங்க பவுல் சொல்றாரு, அந்த அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கும். வசனத்தால அந்த உங்களுக்கு வரக்கூடிய உணர்வுகளை, எண்ணங்களை நீங்க ஜெயிக்கணும். வசனமே தெரியலன்னா நீங்க எப்படி ஜெயிப்பீங்க? உங்களுக்கு உங்க குடும்பத்தில் நடக்கிறத ஆமோதிப்பீங்க. ஆமா, இப்படித்தான். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டி வரும்போது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஐயோ வந்துருவான், கொன்றுவான். உண்மைதான், நீங்க நம்பாதீங்க. ஆண்டவர் செங்கடலை பிளந்து நம்மை அக்கறைக்கு கொண்டு போவா, ஒரு அற்புதத்தை காண செய்வா. அந்த விசுவாச எண்ணத்தை கொண்டு வாங்க. பயந்தே சிலர் கொரோனாவில் செத்து போயிட்டாங்க. நிறைய பேர் கொரோனாவில் செத்ததை விட பயந்து செத்தவங்க தான் அதிகம். உண்மை இது. ஹல்லேலூயா. நான் வாழ்வேன், நான் ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் எனக்கு முன்குறித்ததை எனக்கு செய்வா அப்படின்னு நீங்க வாயினால அறிக்கையிடணும். தேவன் ஒரு முறை வசனத்துல சொல்லி இருக்கிறாரு, அது உங்க வாயில நீங்க திரும்ப சொல்லணும். தியானம் பண்றதுன்னா என்ன? அவருடைய நாமத்தை தியானிக்கிறதுனா என்னன்னா, நீங்க நம்ம இந்தியாவில் என்ன நினைப்போம், தியானம்னா அமைதியா உட்கார்ந்து மெடிடேட் பண்றது அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. அதனுடைய ஒரு உண்மையான முக்கியமான அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு நீங்களே பேசணும். உங்களுக்கு நீங்களே பேசணும். என்னைக்காவது பேசிருக்கிறீங்களா? தனியா உட்கார்ந்து பேசிருக்கிறீங்களா? உட்கார்ந்து பேசணும். வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த வசனத்தின்படி கர்த்தனை ஆசீர்வதிப்பார், நான் ஜெயம் பெறுவேன், எனக்கு ஆசீர்வாதம், என்னுடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், நான் கீழாகாமல் மேலாவேன். இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் தியானம். எத்தனை பேர் இதை செஞ்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க மற்றவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, மற்றவங்க உங்களுக்காக உபவாசம் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு தீர்க்கதரிசி நமக்கு வந்து தீர்க்க தரிசனத்துல சொல்லிடுவார்,
பண்ணிடுவாரு, ஏதோ ஒரு அற்புத அடையாளங்களை செய்யற ஊழியர்கள் செஞ்சிருவாங்க அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்காக நீங்க செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க தான் அதை அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. வசனத்தை நீங்க அறிக்கையிடணும், வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடணும். அதுக்கு பேரு தான் அவருடைய நாமத்தை தியானிக்கிறதுக்கு அர்த்தம். உங்களுக்கு நீங்களே பேசணும். ஹல்லேலூயா. உங்களை நீங்களே இப்படி நடக்கணும், நீங்க உங்களே நீ செஞ்சது சரியில்லை, நீ பண்ணது சரியில்லை, உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. கொரிந்தியர் புத்தகத்துல பவுல் சொல்லும்போது நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயத்தீர்க்கப்பட மாட்டோம். சப்பனியா புத்தகத்துல சொல்றாரு, நீங்கள் உங்களையே ஊய்த்து சோதித்து ஆராய்ந்து அறியுங்கள். உங்களையே நீங்க சோதித்து பாருங்க. உங்களையே உங்களுடைய பலவீனங்களை சோதித்து அறிந்து உங்களுக்கு நீங்களே ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான உற்சாகம் உள்ள தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. அதுதான் தியானிக்கிறதுக்கு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமா. ஹல்லேலூயா. நீங்க மற்றவங்களை மன்னிக்கல அப்படின்னா நீங்க நினைச்சிருப்பீங்க மற்றவங்க தான் காயப்பட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி உங்க இடத்தை எடுத்துக்கிட்டாங்க அல்லது உங்களுக்கு ஏதோ துரோகம் செஞ்சிருக்கிறாங்க. நீங்க செஞ்ச நன்மைக்கு அவங்க நன்றி உள்ளவங்களா இல்ல. அதனால உங்களுக்கு என்ன ஏற்படுது? உங்களை அவமானப்படுத்துறாங்க. எத்தனையோ சொந்த பந்தங்கள்ல, குடும்பங்கள்ல, வேலை செய்கிற இடங்கள்ல, பலவிதமான நிலைகள்ல நீங்க காயப்பட்டுக்கிறீங்க. அதனால அந்த நபர் மேல உங்களுக்கு என்ன வருது? கோபம் வருது, ஒரு வெறுப்பு வருது. அப்ப மன்னியாம என்ன செய்யுது? வருது. எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான், அவன் அழிஞ்சிடணும். விஷத்தை குடிச்சது நீங்க, ஆனா அவன் அழியணும்னு நினைக்கிறீங்க. நீங்க மன்னிக்காம இருக்கிறீங்க, ஆனா அவன் அழியணும்னு நினைக்கிறீங்க. அவன் உங்களுக்கு நல்லது செஞ்சானோ தீமை செஞ்சானோ, அவன் நியாயமா உங்களை காயப்படுத்தினானோ இல்ல அநியாயமா காயப்படுத்தினானோ அது முக்கியம் கிடையாது. நான் சொல்றத நல்லா கவனிங்க. மன்னிக்காம இருக்கிறது ஆக மொத்தம் நீங்க. விஷத்தை குடிச்சது நீங்க, ஆனா அவன் சாவணும்னு நினைக்கிறான். யாரு விஷத்தை குடிச்சிருக்காங்களோ அவங்க தான் சாவாங்க. யாரு மன்னிக்காம இருக்கிறாங்களோ அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா உங்களுக்கு உண்மையாகவே துரோகம் பண்ணிருக்கலாம். அல்லேலூயா. ஒரு தேங்காய் மரத்துல, தென்னை மரத்துல அந்த குருத்து வெளியே வரும்போது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். நல்ல சின்ன சின்ன பூக்களா வரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நல்ல காய் மாதிரி வரும். அதுல காய் மாதிரி வரும். அதுதான் பாத்தீங்கன்னா நல்லா பாக்குறதுக்கு கண்ணுக்கு நல்ல குளுமையா பசையா நல்ல பச்சை கலர்ல இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் அது நல்லா விளைஞ்சி அது தானா மரத்துல இருந்து விழுந்துடும், இல்லை நம்ம தட்டி பறிச்சிருவோம். அப்படி பறிச்ச உடனே அழகா தண்ணி விட்டு நான் வளர்த்து அழகா காய்ச்சி இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஷோகேஸ்லயே வைப்போம். அதை கொண்டு போய் என்ன பண்றோம்? நாரா உரிக்கிறோம். இவ்வளவு நாளா அழகா பார்த்தோம். இன்னைக்கு அந்த தேங்காவை நாரா உரிச்சது. நாரா உரிக்கிறேன். இவ்வளவு நாளா அழகா பார்த்தீங்க, சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன உரின்னு உரிக்கிறியாப்பா? முடியலடா சாமி. அல்லேலூயா. உரின்னு உரிக்கிறதோடய விட்டுறோம். அத நல்லா ஆட்டி மேல ஆட்டி, ஒரு அடி 2 அடி உடையிற வரைக்கும் அடி. அல்லேலூயா. உடைக்கிறதோடய மட்டும் விட்டுறோம். அத கீறுன்னு கீறுறோம். அல்லேலூயா. அந்த தேங்காவை கீறுன்னு கீறுறோம். அந்த உடைச்சு அந்த தேங்காய் தண்ணியை குடிச்சா அவ்வளவு டேஸ்டா இருக்குது. எப்படி இது இவ்வளவு ருசியா வந்துச்சு? ஹல்லேலூயா. கடைசியில எல்லாம் மிஞ்சது, சிரட்டை தான் மிஞ்சது. ஆமா, அந்த ஓடு தான் என்ன செய்யுது? அந்த தேங்காய் இழக்கிறதுக்கு ஏதாவது இருந்துச்சா? இந்த மாதிரிதான் தேவன் நம்மளை அழகா கிறிஸ்துவ நமக்குள்ள வச்சு வளர்த்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உபத்திரவம், பிரச்சனை, போராட்டம், நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது. உரின்னு உரிக்கிறாங்க சிலர் நம்மளை. ஆமா, கிளின்னு கிளிக்கிறாங்க. அல்லேலூயா. உரின்னு எங்க போனாலும் உரின்னு உரிக்கிறாங்க. சரியில்லை, அவன் சரியில்லை, உரி. ஐயோ முடியல ஆண்டவரே. அப்புறம் அடி மேல அடி நமக்கு. அல்லேலூயா. வீட்டுல உள்ளவங்களை வச்சு அடிக்கிறாங்க. அடி ஆண்டவரே, அடிக்கிறாங்க ஆண்டவரே. ஆமா, உள்ள உடைச்சு அதுக்கப்புறம் கீர்னு கீறாங்க. இவ்வளவு வேதனைகளை தாங்க முடியல ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா நீ இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? உள்ள உருவானது நானும். என்னத்தான் ஒவ்வொருத்தரும் பிச்சு என்ன செஞ்சுட்டாங்க? எடுத்துட்டாங்க. பவுல் எல்லா இடங்களிலும் அடிக்கப்பட்டார், எல்லா இடங்களிலும் கீறப்பட்டார். ஆனா கீர்னாதான் இயேசு அவங்களுக்கு போவார். கீர்னவருக்கு இயேசு வேணும்.
உடைச்சவனுக்கே இயேசு வேணும். ஹalleluya. உங்களை ஏன் உடைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இயேசு வேணும். நீங்க தேவையில்ல. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நற்குணம் வேணும். காமிக்கிறீங்களா? ஏன் உங்களை கீறுறாங்க? அவங்களுக்கு உள்ள இருக்கிற இயேசு வேணும். உள்ள இருக்கக்கூடிய உங்க சத்துருக்களை நேசிக்கிற அந்த இதயம் வேணும். இயேசு சத்துருக்களை சிநேகிங்கள் என்றார். அவரை அடிச்சவங்களை இயேசு சொன்னார், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாம செய்யறாங்க, இவங்களை மன்னியோடாரு. அந்த குணம் உங்களுக்குள்ள இருக்கான்னு பார்க்கிறது தான். இயேசுவை கொடுங்க. உங்களை உடைக்கிறவங்களுக்கு கொடுங்க. உங்களை அவமானப்படுத்துறவங்களுக்கு இயேசுவை கொடுங்க. உங்களை ரொம்ப கேலி கிண்டல் பண்ணி உங்களை ரொம்ப துன்பப்படுத்துறவங்களுக்கு இயேசு வேணும். அதுக்கு தான் உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க உங்களை யார் யாரெல்லாம் துன்பப்படுத்துறாங்க, யார் யாரெல்லாம் உங்களுக்கு வேதனை பண்றாங்க, அவங்களுக்கெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இயேசு வேணும்ன்றதுனாலதான் அப்படி உரிக்கிறாங்க. நீங்க விளைஞ்சிட்டீங்க. 20 வருஷமா பயிர் படிச்சிருக்கீங்கல்ல. தேங்காய் 1 வருஷத்துல விளைஞ்சிருக்கு. மாம்பழம் 6 மாசத்துல விளைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நீங்க விளையிறீங்க. கோதுமை 1 வருஷத்துல, அரிசி 1 வருஷத்துல விளைஞ்சிருக்கு. 20 வருஷமா உங்களுக்குள்ள இயேசு இருக்கான்னு தானே ஜெபம் பண்ணிருக்கிறீங்க, பைபிள் படிச்சிருக்கிறீங்க, அபிஷேகத்துல இறங்குறீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஜீசஸ் இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாரு. ஏயா வாழ்க்கையில இவ்வளவு அடி உள்ள இயேசு வெளிப்படணும். ஹalleluya. உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். உங்களை வேதனைப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். உங்களை அவமானப்படுத்துறவங்களை, உங்களை சபிக்கிறவங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். ஹalleluya. அப்ப நாம இந்த காரியங்களை செய்யணும்னு தேவன் விரும்புறார். நமக்குள்ள கிலே சொல்லுங்க. கிளியல் செல்ஸ் அதை பத்தி படிச்சிருக்கீங்க தானே? அது என்ன பண்ணும்? நமக்குள்ள அந்த செல்ஸ், அந்த கிளியல் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ், அது ஒரு கூட்டமா நம்ம தலைக்குள்ள இருக்கு. நம்ம தலைக்குள்ள கூட்டமா இருக்கு. அது என்ன, அதனுடைய வேலை என்ன அப்படின்னா 24 மணி நேரத்துல, நைட்டு நேரத்துல அன்னைக்கு நீங்க எதெல்லாம் போடா இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை, தயவு செஞ்சு யாரும் தூங்காதீங்க, அப்புறம் நான் இதை உங்களுக்கு எப்போ பிரசங்கம் பண்றது, நீங்க எல்லாரும் கேட்பீங்கன்னு தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். என்ன சொல்றீங்க? நல்லா தண்ணியை குடிச்சிட்டு நல்லா கெதியா உட்காருங்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த விஷயத்துல நீங்க மறந்துட்டீங்கன்னா உங்களை உரின்னு உரிக்கும் போது நீங்க அவங்கள உரிச்சிருவீங்க. பிறகு உங்களை அடிமையில அடிக்கும் போது நீங்க உங்களை அடிச்சிருவீங்க. காரணம் பிரசங்கத்தை கேட்காதனாலதான். அல்லேலூயா. ஆமா, நான் உங்களை தனியா உட்காந்து இருந்தா நம்ம பண்ண பிரசங்கத்தை கேட்டுமே இவர் இந்த மாதிரி உரின்னு மத்தவங்களை உரிக்கிறாருன்னு நான் உங்களை பார்ப்பேன். அதுக்கு காரணம் இப்ப தூங்குனது. நான் இப்ப அதுல இருந்து உரின்னு உரிக்கிறதுல எல்லாம் எப்படி மீண்டு வரணும்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டேன். அல்லேலூயா. அப்ப இந்த செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நைட் நேரத்துல நீங்க அந்த நாட்கள்ல நீங்க இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சதெல்லாம் அது தானா அழிச்சு உங்க மெமரியில இருந்து, உங்க ஞாபகத்துல இருந்து அது என்ன செஞ்சிடும்? அழிச்சு. நீங்க எதெல்லாம் ஞாபகம் இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு நினைப்பீங்க? வசனம் கேட்டோடனே போயிடுவீங்க. இந்த வசனத்தை கேட்டுட்டு வெளியே போடுறேன். அதனாலதான் இயேசு சொல்றாரு, இந்த வசனத்தை விதைச்ச உடனே சத்ரு வந்து அதை எடுக்க பிரயாசப்படுறான். உனக்கு அந்த கவலை, இந்த கவலை, இந்த போராட்டம், அந்த பிரச்சனை, உங்க பாரு அங்க பணம் இல்லை, இங்க பொருள் இல்லை, அங்க பாரு இங்க உங்களை அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை பெருசா எடுக்க விடாம பல பிரச்சனையை உள்ள போட்டு இந்த வசனம் நைட்டு என்ன கோவங்களையும் மறந்து போயிடும். ஏன்னா நீங்க தியானம் பண்ணல. நான் சொன்ன இந்த தியானம் பண்றவங்களை தான் தேவன் அந்த புத்தகத்துல எழுதி வைப்பாரு. அல்லேலூயா. நீங்க ரொம்ப பெருசா வசனத்தை, வார்த்தையை, ஜெபத்தை, ஊழியத்தை, சபையை நீங்க பெருசா யோசிக்கலன்னா இந்த சபையை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு, போதகரை குறிச்சு ஒரு விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் வராது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரோம், அடுத்து போயிடுவோம், அவ்வளவுதான். அது என்ன பண்ணும்னா நைட்டு இன்னைக்கு நீங்க தூங்குவீங்கல்ல, அதான் அப்பதான் ஒர்க் ஆகும். அது எல்லாத்தையும் அழிச்சு விட்டுரும். அடுத்து எப்ப ஞாயிற்றுக்கிழமை வருது யாராவது சொன்னாலும் தெரியும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா வாயா சர்ச்சுக்கு போகணும். அல்லேலூயா. அதுவும் பார்ப்போம். கொஞ்சம் இன்னைக்கு இந்த வாரம் விட்டுலாமே, அடுத்த வாரம் பார்த்துக்கலாமே. அல்லேலூயா. அப்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த செல்ஸ் இரவு நேரத்துல செயல்படக்கூடிய ஒண்ணு. நீங்க எதெல்லாம் அதிகமா ஞாபகத்துல வச்சிருக்கீங்க? அன்னைக்கு நான் அவமானப்படுத்திட்டான், வீட்டுல வந்து அவன் பத்திரிக்கை கொடுக்கல, முறைப்படி என்னை வந்து 4 பேத்துக்குள்ள அவமானப்படுத்திட்டான், பயங்கர காயமா இருக்கு, செத்தாலும் அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன், அவன் செத்தாலும் அவன் ஜாபுக்கு போக மாட்டேன், அவன் முகத்திலையும் முடிக்க மாட்டேன்.
அது எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கு பாருங்க. சின்ன வயசுல இருந்து நீங்க நினைச்சது கோபம், வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு, அந்த பொறாமை, எரிச்சல், ஒருத்தங்க ஒரு குறிப்பிட்ட நபர் மேல இன்னைக்கும் ஒருத்தங்களை ஞாபகப்படுத்துற உங்க மூக்குக்கெல்லாம் செவந்துடும். அந்த அளவுக்கு கவனமா இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கூட அவ்வளவு தூரம் ஒரு விஷயத்துல செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ரொம்ப கவனமா திரும்ப திரும்ப அந்த 24 மணி நேரத்துல கேட்டதுல இருந்து, அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து திரும்ப திரும்ப யோசித்தீங்கன்னா அந்த செல்ஸ் அதை அழிக்காது. அதை அழிக்கவே அழிக்காது. அதை விட்டுரும். அன்னைக்கு அழிக்கலன்னா அதுக்கு என்னைக்குமே அழிக்காது. அதை அவ்வளவுதான் விட்டுரும். நீங்க என்னைக்குனாலும் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப எதெல்லாம் நம்ம விட்டுறோம்னா, நம்ம அவமானப்பட்டதெல்லாம் அப்பவே மறந்துடணும். மறக்க முடியுதா? அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா? கேவலப்பட்டதை இவ்வளவு ஆழமா காயப்படுத்தி கண்ணீர் வர வச்சுட்டாங்க, வேதனைப்படுத்தி நம்ப வச்சு முதுல குத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. அவன் நன்றி உணர்வாவே இல்லைங்க. என் பக்கத்து வீட்டுல நிறைய பிரச்சனைங்க. எங்க நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க. நிலத்துல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இன்னைக்கு அண்ணன் தம்பி கத்துடைய பிள்ளைகளே சொத்துனால பிரச்சனை. அது அவங்களால ஈஸியா மறக்க முடியல. மறக்க முடியாதனால எப்ப செல்ஸ் நீயும் அழிக்க வேண்டாம், நான் கோர்ட்ல கேஸ் போடுறேன். அது 10 வருஷத்துக்கு நடந்திருக்கும். மறக்க முடியுமா? மாசம் மாசம் இயரிங் வாயிலாக்கு போறோம். எவ்வளவு தூரம் நம்ம பொல்லாத விஷயத்த, அந்த பொல்லாத காரியம் எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. ஏங்க நிலத்தை வேணும் அப்பா ஆண்டு சொல்றாரு. ஒரு கணத்துல அடிச்சா ஒரு கணத்தை காட்டி நம்ம அடிச்சது ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காது. இன்னொரு கணத்தை காட்டி அன்பு செலுத்து. உன் வஸ்திரத்தை எடுத்த இன்னொன்னு கொடுத்துரு. அவன்கிட்ட உன் நிலத்தை எடுக்கணும் கொடுத்துரு. ஒரு அடியா கொடுத்துரு. சண்டை படாத. நிலத்துல பிரச்சனைனா உனக்கு ஞாபகம் இருக்கும். நீ அதுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. இந்த வேதத்துல வேதத்தை கையில எடுத்தவங்க நம்ம எப்பவுமே நிலத்துக்காக, சொத்துக்காக, பத்துக்காக அந்த எண்ணங்கள் எல்லாம் விட்டுறணுங்க. அப்படி எப்படி சொந்த பந்தத்தோட நம்மளால அந்யோன்ய ஐக்கியமா இருக்க முடியும், அன்பா இருக்க முடியும், மன்னிக்க முடியும்? மன்னிக்க முடியல, ஞாபக புத்தகத்துல எழுத முடியாது. உடம்பு முழுவதும் மன்னியாமை, கசப்புலாம் உள்ள கலந்துருக்கு. கசப்பு, பயங்கர கசப்பு உடம்பு முழுவதும். அதனால கொஞ்ச நாட்கள்ல என்ன செய்யுதுன்னா, வயிறு ஜீரணமாக மாட்டேங்குது. அந்த கசப்பு வயிற்றுக்குள்ள போயிடுச்சு, ஜீரண உறுப்புக்குள்ள போயிடுச்சு, கணையத்துக்குள்ள போயிடுச்சு. அது என்ன செய்யுதுன்னா செயல்விடம் மறுக்குது. தூக்கம் தூக்கம் வரல. அது என்ன தெரியுமா? அன்னைக்கு உன்னை ஒரு கண்ணத்துல அடிச்சா நீ திருப்பி அடிச்சுக்கல, அது ஞாபகத்திலே வச்சிருக்கல. ஒரு வஸ்திரத்தை எடுத்த போது நீ எப்படா எடுக்கலாம்னு 4 பேர்கிட்ட போய் சொன்னல. ஞாபகம் அவ்வளவு ஞாபகம் இருக்குல்ல. உடம்பை நிம்மதி இல்லாம போயிடுங்க. ஞாபக புத்தகத்துல எழுத முடியாது. அதனால ஆண்டவர் ஒரு வசனத்தை நம்மளை படைச்சவர் தான் ஆண்டவர். அதனால தானே இந்த வசனம் கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் எல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாளமில்லா சுரப்பி, சில அந்த மெடிடேஷன் பண்ற அந்த அந்த பகுதி, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தேவனுக்கு தெரியும். அதனால தான் வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். இதை படிச்சு இதன்படி நம்ம நடக்கணும். ஏதோ வசனம் தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த வசனம் உண்மை. அதனாலதான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, நீங்கள் கோபம் கொண்டாலும், உங்களுக்கு நிறைய பிரச்சனை நடந்திருந்தாலும், உங்களுக்கு அவமானம் நிந்தை நடந்திருந்தாலும், நீங்க பாவம் செய்யாதிருங்க. அவன் ஒரு பேசுறதுக்காக நீங்க இன்னொரு பேச்சு பேசாதீங்க. சிலருக்கு நிதானமே இல்லை. இந்த சட்டிய அடுப்புல வச்சு நல்ல சூடு பண்ணா அப்படி கொதிக்கும் பாருங்க. நிறைய பேர் கொதிப்புலதான் இருக்கிறாங்க, ரத்த கொதிப்போட தான் இருக்கிறாங்க. எப்படா பேசலாம்? நிறைய பேருக்கு ரத்த கொதிப்பு. அல்லேலூயா. இல்லைங்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எரிச்சல், உங்க கசப்பு, அவங்க உங்களை காயப்படுத்தினாங்க இல்லையா, அன்னைக்கு மன்னிச்சிருக்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய துரோகமா இருந்தாலும் சரிங்க, இயேசுவை எவ்வளவு அடி அடிச்சாங்க, சிலுவையில தொங்க விட்டுட்டாங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன். ஏங்க, அவர் எவ்வளவு மதிப்பு மரியாதையோட இருக்க வேண்டியவர். அவர் ஒரு பெரிய தேவன். அவர் தான் மிகப்பெரிய மதிப்போடு இருக்க வேண்டியவர். அவர் மதிப்பதை கெடுத்து, பார்க்கத்தக்க ரூபம் இல்லாம அனாதையாக்கி, எச்ச துப்பி, கேவலமான வார்த்தைகளை பேசி அவர் சிலுவையில தொங்க விட்டாங்க. அவரே அதுல நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, ஒரு துளி மனசுல வைக்கலங்க. உங்களுக்கு என்னங்க, நமக்கு என்னங்க மானம், நமக்கு என்னங்க ரோசம்? நான் கேட்கறது சரிதானே? நமக்கு என்னங்க, நமக்கு என்ன வந்துருச்சு? என் லெவல் இப்படி, என் லெவலை விட்டு என்னங்க நமக்கு லெவலு?
அல்லேலூயா. நீங்க சொல்றீங்க ஒரு லெவல் இல்லைன்னு, ஆனா கல்யாணத்துக்கு கூப்பிடாம உங்களை செய்யும்போது உங்களுக்கு வருது பாருங்க கோபம். அதை ஆசிரிச்சு ஜெபம் பண்ணிருக்கிறீங்களா? அதுக்காக ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா? செஞ்சிருக்கிறோமா? நம்ம எதுவுமே செய்யலையே. அப்ப அந்த செல்ஸ் என்ன செய்யாதுன்னா அதை அழிக்காது. அதனாலதான் ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்றாரு, எப்பா நீ யார் மேலேயாவது கோபப்பட்டனா அன்னைக்கே அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சிரு. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஜெபமாவது பண்ணு, அவங்களை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஏன்னா ராத்திரில அந்த செல்லு நம்ம அவமானப்பட்டதை அழிச்சிருச்சுமே, நம்ம வெட்கப்பட்டதை அழிச்சிருச்சுமே, நம்ம காயப்பட்டதை அழிச்சிருச்சுமே, நமக்கு ஞாபகம் இருக்கிறது என்ன அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான், கர்த்தருடைய வசனம் மட்டும்தான், கர்த்தருடைய தரிசனம் மட்டும்தான். கர்த்தர் நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதுல மட்டும்தான் நம்ம கவனமா இருக்கணும். கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக என்ன பிடிச்சாரோ அந்த நோக்கம் நிறைவேறவும் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுமே தான் நம்ம அதுலதான் நம்ம கவனமா இருக்கணும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு லக்கை நோக்கி தான் நம்ம ஓடணும். அதே சிந்தையா தான் இருக்கணும், வேற எந்த சிந்தனையாவும் நம்ம இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிற எல்லா தோல்வியும் அந்த செல்ஸ் நம்மளை அழிச்சிருப்படி இன்னைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து பரிபூர்ணமா ஒப்பு கொடுக்கும் போது அந்த செல் வேலை செய்யும். ஹல்லேலூயா. நீங்க அபிஷேகத்துல நிரம்பும் போது அந்த செல்ஸ் பயங்கரமா கிரியேஷன், அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கும். ஆவியில நிரம்பும் போது அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேட் பயங்கரமா உடம்பு முழுவதும் பாய்க்கும். ஆரோக்கியம் உடம்பு முழுவதும் பாய்க்கும், வல்லமை உடம்பு முழுவதும் பாய்க்கும். அது 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 உங்க நிழல்ல கூட போகும். பேதுருவின் நிழல் பட்டு சுகமானாங்க. அபிஷேகம் உள்ள ஃபுல்லா போய் அந்த பட்டு அந்த நிழல்ல சுகம். இயேசு கிறிஸ்துவின் அந்த அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகம். அது உடம்பு முழுவதும் அந்த எண்ணங்கள், அந்த அபிஷேகங்கள், அந்த வல்லமை, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நைட்டு முழுவதும் ஜெபம் பண்றாரு. ஆவியில நிரம்பி, அபிஷேகத்துல நிரம்பி, வல்லமையில நிரம்பி ஜெபிச்சுட்டே இருக்கிறாரு. அவருக்கு சோர்வு வந்துச்சு, அவருக்கு பாடுகள் வந்துச்சு, அவரையும் கொலை செய்வதற்கு எத்தனையோ முறை எத்தனைத்தாங்க. ஆனாலும் அதன் மத்தியிலும் அவர் அபிஷேகத்துல நிரம்புறத விடவே இல்லை. அந்த அது உடம்பு முழுவதும் அதைத்தான் நிரம்பி வச்சிருந்தார். மன்னிப்பு நிரம்பி வச்சிருந்ததுனாலதான் சிலுவையில மன்னிப்பை கொடுக்க முடியுது. ஸ்தேவான நாரா கிழிச்சாங்க, அடி மேல அடி, அவரை கல்ல கொண்டு எறிகிறாங்க. அவர் சாகம் போகிற கருவாயில ரத்தம் உடம்பு முழுவதும் வருது. என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே இவர்களை மன்னி. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி தன் ஆவியை ஆண்டவருடைய சமூகத்துல போடுகிறார். இவருக்காக, நல்ல கவனிங்க, இவருக்காக பரலோகத்துல அவர் ஒரு தரிசனம் பார்க்கிறார். ஆமென். பிதாவாகிய தேவன் இருக்கிறார், அவருடைய வலது பரிசத்துல இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறார். என்ன அவன் காமிச்சிட்டான், அவனை அடிச்சாங்க, அவனை உடைச்சாங்க, அவன் என்ன காமிச்சிட்டான். அதனால பரலோகத்துல தேவன் இயேசு கிறிஸ்து எழுப்பி நின்று அவனை வரவேற்கிறார். ஹல்லேலூயா. அப்படித்தான் நம்மளை, அதுக்காக நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைச்சாச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி போயிருக்கு, ஏசப்பா பிள்ளைங்க எப்படி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரையும் என்ன செய்யணும்னா மன்னிக்கணும். ஒரு 4 விஷயத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க ஒருவேளை உங்களை மற்றவங்க வார்த்தையினால, செயல்களினால உங்களை பயங்கரமா காயப்படுத்திருக்கலாம். உங்களை யாரெல்லாம் காயப்படுத்திருக்கலாம், ஒரு தனியா போய் ஒரு பேப்பர்ல கூட நீங்க எழுதி நீங்க அவங்கள மனதார மன்னிப்பு கேள்வி, அவங்கள மனதார அவங்கள மன்னிங்க, அவங்கள ஆசீர்வதிச்சு திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணும்போது அந்த நாளமில்லாத சுரப்பிலே அந்த மூளை மற்றும் நரம்புகளையும் கெமிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஸ்டிமுலேட் ஆகி உங்க உடம்பு முழுவதும் ஆரோக்கியம் போகும், சுகம் போகும். ஏன்னா அவங்கள குறிச்சு என்ன பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா நிறைய நாள கசப்பு, வெறுப்பு தானே வச்சிருந்தீங்க, அது எல்லாம் உங்களுக்குள்ள மாறும். இந்த 30 நாட்கள் நமக்கு கொடுக்கப்படுதுங்க. நான் ஏன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா ஆண்டவர் கிருபை எந்த நாள்ல நமக்கு பேசுறாருன்னா, நாளையில இருந்து 1ஆம் தேதி டிஸ்டி 1ஆம் தேதி வரைக்கும் 30 நாட்கள் உங்களை நீங்க ஆரோக்கியப்படுத்துங்க, உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை நீங்க தூய்மைப்படுத்துங்க. உங்களுக்குள்ள எரிச்சல் இருக்கு, அதெல்லாம் பயங்கர பாவம், அது பயங்கர அசுத்தம், மன்னியாம இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க ஆண்டவருடைய சன்னிதானத்துல மன்னிங்க, இயேசுவின் நாமத்துல மன்னிங்க. ஒருவேளை அவங்க தான் உங்களை அநியாயமா, ரெண்டாவது நீங்க அவங்க தான் உங்களை ரொம்ப அநியாயமா காயப்படுத்திருந்தாலும் அவங்க மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க நியாயம் பேசாதீங்க, அது தப்பு. அல்லேலூயா. ஏன்னா அவன் தாங்க துரோகம் பண்ணான், நான் ஒண்ணுமே செய்யல, என் பொருளை என் பணத்தை அவங்க ஏமாத்திட்டான். ஆனா அவன் ஏமாத்திட்டான் அப்படின்றதுக்காக அதை நீங்க நியாயமா பேசாம நீங்க அவங்கள மன்னிங்க.
அல்லேலூயா. அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும்னு என்னைக்குமே இங்க இருந்து என் பிரசங்கத்தை கேட்கிற யாரும் மற்றவங்க மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க. மானம் போயிருமா, கௌரவம் போயிருமா, லெவல் படுத்துருமா? அல்லேலூயா. ஆகவே நீங்க அந்த காரியங்களை செய்யுங்க. அல்லேலூயா. அப்புறம் நீங்க போனா போகுதா அப்படின்னு தண்ணியை தெளிச்சு விட்ட மாதிரி உன்னை மன்னிச்சு விட்டுறான்னு மன்னிச்சு அப்படி விட்டுற மாதிரி விட்டுறக்கூடாது. யாரா கிழிச்சது எதுக்கு? அவங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு வேணும். அவங்களும் பரலோகம் வரணும், அவங்களும் இயேசு இடத்துல வரணும். அதுக்காக நீங்க பிரயாசம் எடுத்து இயேசுவை பத்தி சொல்லி அவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். பாத்தீங்களா, ஒருத்தர் எதிராளியான அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணி கிறிஸ்தவத்துல எவ்வளவு இருக்கு. அல்லேலூயா. அவங்க பரலோகராஜ்யம் வரணும், அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். ஒரு சிலர் சாட்சி சொல்லுவாங்க, எனக்கு விரோதமா அவன் கை நீட்டி பேசலாம், எனக்கு விரோதமா அவன் பேசுறதுனால என் பக்கத்து வீட்டுக்காரன் தான் எனக்கு விரோதமா பேசலாம், கர்த்தர் பார்த்தாரு, எனக்கு நேர விரல் நீட்டு அந்த விரலவே ஒடிச்சிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறிய சாட்சிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் அப்படி பண்ணா என்ன ஒரு மாதிரி பேசினான். யார் தெரியுமா? நான் அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள வல்லமை இருக்கு, என்னவே அப்படி பேசினான். பாத்தியா அவன் எப்படி போயிட்டான்னு. இப்படி சிலர் அல்லேலூயா அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, அவர்களுக்கு என்ன தடை இருக்கு அந்த தடையை மாற்றி நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. தெரியாம என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். கிறிஸ்தவர்கள் சபைக்குள்ள, சர்ச்சுக்குள்ள, கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகளுக்குள்ள கசப்பு, வெறுப்பு, ஒருத்தர் பகைச்சிட்டு எவ்வளவு கொடுமையா இருக்குது. அல்லேலூயா. அதுவே நம்ம மன்னிச்சிருவோம். அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணி மன்னிச்சு அப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி அவங்க ஆசீர்வதிக்கப்பட நீங்க முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்து நாலாவதாக, நீங்க பழைய காரியத்தை திரும்ப திரும்ப பேசவே கூடாது. எதிர்மறையான காரியத்தை நீங்க பேசவே கூடாது. நான் உங்களுக்கு சொல்றேன், நெகட்டிவான வார்த்தையை நீங்க பேசவே கூடாது. நடக்காது, போகாது, நீங்களே எங்க உருப்பட போற, இந்த மாதிரியான வார்த்தையை நீங்க பயன்படுத்தவே கூடாது. பழைய தோல்விகளை, அவமானங்களை, அன்னைக்கு நான் தோற்று போயிட்டேன், அன்னைக்கு நான் இழந்து போயிட்டேன், அன்னைக்கு இப்படி நடந்துருச்சு, அன்னைக்கு என் மனைவி இப்படி பண்ணிட்டா, என் கணவர் இப்படி பண்ணிட்டா, அன்னைக்கு இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், நீங்க பேசவே கூடாது. பழைய விஷயத்தை திரும்ப திரும்ப நீங்க பேசுறீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன ஆகும், உங்களுக்குள்ள என்ன நடக்கும்? அந்த பழைய காரியத்தை திரும்ப திரும்ப நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறதுனால உங்களுக்குள்ள அது ஒரு அரண் மாதிரி இருக்கும். அது உடைக்கவே முடியாது. மாத்திரை சரி பண்ண முடியாது, மருந்து சரி பண்ண முடியாது, ஆபரேஷன் சரி பண்ண முடியாது. மருத்துவர்கள் கைவிடத்தான் செய்வாங்க. அவங்களால என்ன செய்ய முடியும்? நீங்களும் உங்களை ஆரோக்கியப்படுத்திக் கொள்ளணும். நீங்க உங்களை ஆரோக்கியப்படுத்திக் கொள்ள ஒரே மருந்து, பழைய காரியத்தை திரும்ப திரும்ப பேசாது. என் மனைவிக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவங்க ஒவ்வொரு நாளும், அவங்க கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அவங்க ஒரு பழக்கம், எங்களுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அல்லது சின்ன சண்டைகள் வந்தா, எவ்வளவு காரியமா இருந்தாலும் அன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவங்க மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகணும்னு ரொம்ப விரும்புவாங்க, ரொம்ப விரும்புவாங்க. நான் பல நாட்கள், பல வருஷங்களை நான் பார்த்துருக்கிறேன். பழைய தோல்விகளை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களை யாராவது காயப்படுத்தி இருக்கிறவங்கள நீங்க அவங்கள குறிச்சு திரும்ப திரும்ப பேசாதீங்க. அவங்க உங்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணி பேசாதீங்க. அவங்கள மன்னிச்சு அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க இயற்கையாவே அவங்க அதை அப்படி செய்வாங்க. அல்லேலூயா. கற்றுக்கொண்ட சத்தியங்கள் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. உங்க வீட்டுல கணவர் பேசுறாருன்னா மனைவி சொல்லுங்க, ஏங்க இப்படிப்பட்ட வார்த்தையை பேசாதீங்க, லூசு, பைத்தியம், மெண்டல், அந்த மாதிரி வார்த்தையை பேசாதீங்க. கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் அது சரியாயிடும், நீங்க விட்டுருவீங்க, அந்த வார்த்தை உங்களை விட்டு போயிடும். அல்லேலூயா. சில வார்த்தை நம்ம வாயிலேயே இருக்கு தெரியுமா, யதார்த்தமா வந்து பைத்தியக்காரன் சாதாரணமா வருது. நிறைய பேருக்கு இந்த ஏரியாவில் நான் பார்த்துருக்கேன், பல இடங்கள்ல பைத்தியம். அது எங்க இருக்குன்னா வாயிலே தான் இருக்கு, வேற எங்கேயும் வாயிலே இருக்கு. எங்க உருப்பட போகுது? இதெல்லாம் என்ன கருதல்? வாயிலே இருக்குது சில வார்த்தைகள். ஆனா வாயில என்ன இருக்குன்னு தெரியுமா? யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக ஆண்டவர் அங்க வைக்க சொன்னாரு வார்த்தையை. ஹல்லேலூயா. அதனால ஆசீர்வதிக்கிறதே அன்றி நீங்கள் சபையாக இருக்கிறீர்கள். உங்க வாயில ஆசீர்வாதம் இருக்கட்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்க உங்களுக்குள்ள அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அதற்காக நீங்க அழைக்கப்பட்டவங்க.
கேட்க சொல்லும் போது அதை கேட்டு அநேக ரட்சிக்கப்பட ஆயத்தமா இருக்கிறாங்க. அந்த வாயிலும் பொல்லாத வார்த்தை இருக்கு. அப்ப ஒரே நாவல 2 வார்த்தை வரலாமா? சாபமான வார்த்தையும் சுவிசேஷ வார்த்தையும் வரலாமா? கெட்ட வார்த்தையும் நல்ல வார்த்தையும் ஒரே வாயிலிருந்து வரலாமா? நல்ல ஒரே மூச்சில இருந்து நல்ல தண்ணி கெட்ட தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்ல. அதனால தேவனுடைய பிள்ளைகள், நீங்க திரும்ப திரும்ப பழச பேசுறீங்கன்னா நாச்சம் எடுத்த வாய். இந்த பான்புராக்கு வாயெல்லாம் போட்ட பக்கத்துல சாராயம் நிற்கவே முடியாது. நாத்தம். அப்ப உங்க வாயில நீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்கன்னா வாய் நாரும். அல்லேலூயா. ஆகவே எரேமியா 15ஆம் அதிகாரத்துல அழகா ஒரு வார்த்தை இருக்கு. உன் வாயில்ன்றது தீல்பானதை நீ பிரித்து எடு. உங்க வாயில உங்க நாக்கில் இருக்கக்கூடிய எதிர்மறையான வார்த்தைகள், சாப வார்த்தைகள், பொல்லாத வார்த்தைகள், உலக வார்த்தைகள், கவலைக்குரிய வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகளை நீங்க பிரித்து எடுங்க. அப்படி நீங்க பிரித்து எடுத்தீங்கன்னா நீங்க அவர் வாய்ப்பு இருப்பீங்கன்னா. ஹல்லேலூயா. 15-17 வாசிங்க. நான் பரியாசகருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. இல்லனா 15ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் வாசிங்க. எரேமியா. நீ அறியாத தேசத்தில் உன் சத்துருக்கள் வசமாக நான் உன்னை தாண்டி போக பண்ணுவேன். உங்கள் மேல் எரிய போகிற அக்கினி என் கோபத்தினாலே மூண்டது என்று கர்த்தர் சொன்னார். 17ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். 15ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் யூதாவின் ராஜாக்கள் வரட்டும். எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால், நான் உன்னை திரும்ப சீர்படுத்தி, இது நிமித்தம் நீங்க திரும்பினீங்க அப்படின்னா, நீங்க உங்களை சரிப்படுத்திக் கொள்வீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை திரும்பவும் சீர்படுத்துவாராம். என் முகத்துக்கு முன்பாக நீ நிலைத்தும் இருப்பாய். நீ கீழ்ப்பானதில் இருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப தீர்ப்பானதிலிருந்து இந்த 30 நாட்கள் நாளையிலிருந்து நீங்க உங்க வாயிலிருந்து பிரித்து எடுக்கணும். உங்க மனைவி உங்க வார்த்தையினால காயப்பட்டிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க மட்டும் காயப்படுறீங்களே, ஆனா உங்க மனைவி காயப்படுறது உங்களுக்கு தெரியுமா? அந்த காயப்படுற மாதிரியான வார்த்தைகளை பேசாது. உங்க கணவர் உங்க வார்த்தையினால காயப்பட்டதை நீங்க அறிந்திருக்கணும். எந்த வார்த்தைகளை காயப்படுத்துதுன்னு தெரியணும். புத்தி சொல்றீங்க, ஆலோசனை சொல்றீங்க தான், ஆனா அது காயப்படுத்துற மாதிரி மாறிடக்கூடாது. என் வார்த்தை உருவாக்குகிற வார்த்தையா தான் இருக்கும். நேற்று பிரசங்கம் பண்ணும் போது எப்படி பிரசங்கம் பண்ணணும், ஒரு பிரசங்கத்தின் தன்மை எப்படி இருக்கணும்னு நான் ஐயாட்ட சொன்னேன். உங்க பிரசங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய அறிவுரை எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களை கேட்கிற, உங்களை தேடி வந்து விசாரிக்கிறவங்க இடத்துல எப்படி இருக்கணும்னா சாந்தமா இருக்கணும். உங்க வார்த்தை கிருபை பொருந்தினதா இருக்கணும். உங்க வார்த்தை உற்சாகப்படுத்துறதா இருக்கணும். அவங்களே ஏற்கனவே காயப்பட்டு நொறுக்கப்பட்டு வந்திருப்பாங்க, ஆனா உங்க பிரசங்கம், உங்க வார்த்தை, உங்க அறிவுரை அவங்களை காயப்படுத்துறதா இருக்கக்கூடாது. அது தேவ சமூகத்துல உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் நாவுல நல்ல வார்த்தை வரணும். ஆண்டவரே, உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை, உருவாக்குகிற வார்த்தை வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். தேவனிடத்தில் அவங்க திருப்புற நாட்கள் நம்முடைய நாட்களின்படி ஆகஸ்ட் 25ஆம் தேதியிலிருந்து நாளைக்கு, அதாவது நாளைக்கு தொடங்குது. நாளைக்கு 25ஆம் தேதி, நாளையிலிருந்து செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் 30 நாட்கள் நீங்க தேவனிடத்துல திரும்பும் நாட்கள். அதான் இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஞாபக புஸ்தகத்துல எழுதப்படுறதுக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஞாபக புஸ்தகம் ரொம்ப முக்கியமான புஸ்தகம், ரொம்ப கனம் நிறைந்த புஸ்தகம். அது ஜீவ புஸ்தகம் மாதிரி. அதை நீங்க ஜீவ புஸ்தகம் அந்த புஸ்தகம் அப்படின்னு நீங்க குழப்பாதீங்க. இந்த ஞாபக புஸ்தகத்துல எழுதுறவங்களுடைய பேர், நான் அவர்களை கடாட்சிப்பேன். அவர்கள் தான் ஆட்டுக்குட்டியாருடைய மனைவியா இருப்பாங்க. அவங்க தான் 1000 வருட அரசாட்சியில ஒரு உயர்ந்த ஆண்டவரோடு கூட சேர்ந்து அவருடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து அவங்க அரசாட்சி செய்வாங்க. அதுக்காக இந்த 30 நாட்கள் நீங்க பிரயாசப்படலாம்ல. வேதத்தை திரும்ப திரும்ப படிக்கங்க. ஹல்லேலூயா. செப்டம்பர் 23ஆம் தேதியிலிருந்து அவங்களுக்கு அக்டோபர் 2ஆம் தேதி 10 நாட்கள் அந்த ஞாபக புஸ்தகம் ஓப்பன் ஆயிடும். வானம் ஓப்பன் ஆயிடும்.
இதுவரைக்கும் நீங்க இந்த 30 நாட்கள் உங்களை அறிக்கையிட்டு, உங்க பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு நீங்க கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்காக நீங்க மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யும் போது அந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்வார். அந்த நன்மை வானத்துல மத்திய ஆகாயத்தில் நடக்கிற அந்த பண்டிகைக்கு உண்மையா இருக்கு. ஆமென். பாவ நிவர்த்தி பண்டிகை எங்க அப்படின்னா யாம் கிப்பூர். நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டு ஆமென் மத்திய ஆகாயத்துல நாம் ஆட்டுக்குட்டியுடைய மனவாட்டியாய் நாம் இருப்போம். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த பூமியில அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள அந்த 10 நாட்கள் நீங்க அபிஷேகத்துல நிரம்பிக்கிட்டே இருக்கிறோம். அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 7ஆம் தேதி வரைக்கும் அவங்க கூடார பண்டிகை கொண்டாடுறாங்க. ஆகவே இந்த நாட்களை குறித்து வைத்துக் கொண்டு நீங்களும் உங்களை ஒத்திகை பார்க்கும்படி ஒரு ஜெபக்குழுவை உங்க நண்பர்களை சிலரை சேர்த்து நீங்க தனியா பிரயாசம் எடுங்க. 2வது நீங்க மட்டும் பிரயாசம் ஒரு கூட்ட சனத்தை ஆயத்தப்படுத்துங்க. அதான் உங்களை உற்சாகப்படுத்துற திரும்ப அப்படியே நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். எழுப்பி நின்று தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவரே எவ்வளவோ கசப்புகள் எவ்வளவோ வைராக்கியங்கள் எல்லாம் எனக்கு